ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவாங்கர் சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வீட்டில் எப்படி செய்யணும் அந்த ரெசிபி தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு 3 அன்னாசி பூ, 4 மராட்டி மொக்கு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 5 லவங்கம், அதே மாதிரி 2 சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே நாம் ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட ஆயிலில் ஆட் பண்ணி நாம் செய்யலாம். அதுவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படியும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா பிரியாணி மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு 4 பச்சை மிளகாயும் நான் வந்து 2ஆக கீறி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க பேஸ்ட் மாதிரி. அந்த பேஸ்ட்டையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின வரைக்கும் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவர், நூக்கல், ஸ்வீட் கார்ன் அது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக ஒரு 10-15 புதினா இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. மீதி உப்பு நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 100 ml அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் இந்த வெஜிடபிள்ஸை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியே தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு ஆஃப் குக் ஆகிருக்கும். இப்போ வந்து தண்ணி எதுவுமே இருக்காது, ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சமாக தானே தண்ணியை ஆட் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் நிறையா தண்ணி ஆட் பண்ணி இதில் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவு எடுத்திருக்கேன். நான் 2 கப் அரிசி போட்டிருக்கிறதுனால 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போது நான் வேக வச்சு க்யூஸ் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் விசில் விட்டு சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 கப்புக்கு 1.25 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் விசில் விட்டு சமைக்க மாட்டேன். இப்போ இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேக வச்சிடணும். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியும் அரிசியும் சரிசமமாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தான் நாம் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஸ்லோவில் வச்சுட்டு அடுப்பை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும். இந்த மெத்தடில் தான் நான் வந்து எப்போவுமே பிரியாணி செய்வோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் தான் செய்வோம். விசில் விட்டு செய்ய மாட்டோம். நான் ரொம்ப குயிக்காக சமைக்கணும், அர்ஜெண்ட்டாக சமைக்கணுங்கிற டைமில் மட்டும்தான் நாங்கள் விசில் விட்டு சமைப்போம். அந்த மெத்தடையும் நான் வந்து இன்னொரு பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு உதிரியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.